ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சட்டுன்னு செய்ய ஒரு ஈஸியான மிக்சரு, 10 நிமிஷத்தில் மிக்சர் ரெடி ஆகிடும். அது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர். இதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளேக்ஸ், 1 கப்பு கெட்டியவல், 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப்பு நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை, கருவேப்பிலை 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கடலை எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் எதாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது நல்லா சூடானதும் இது போல் காய் வடிகட்டி அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு கார்ன்ஃப்ளேக்ஸை போட்டு நல்லா பொரிச்சோம்னா பெருசாக பொரிஞ்சு வரும். இதை வந்து மறுபடியும் எண்ணெயை வடிகட்டிட்டு இன்னொரு வடிகட்டிலையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ போட்டு மீதி இருக்க எண்ணெயெல்லாம் எடுத்துடலாம். இது பாருங்க, இது போல் நல்லா மொறுன்னு நல்லா பெருசாகி வரும். அதை வந்து நம்ம எடுத்து அப்படி சாய்ச்சோம்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். மீதி இருக்க எண்ணெய் வடிகிறதுக்கு தான் அந்த இன்னொரு வடிகட்டியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ போடணும். அதே போல் மறுபடியும் அதை உள்ளே இந்த காய் வடிகட்டியை உள்ளே வச்சு இன்னொரு தரம் பொரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ பாருங்கள், நிறைய வந்துடும். இது கொஞ்சம் போட்டு பொரிக்கும் போதே நிறைய பெருசாக பொரிஞ்சு வந்துடும். இது போல் நல்லா பொரிச்சோம்னா நல்லா பொரியாட்டம் நல்லா தகடாட்டம் வந்துடும். இது போல் நல்லா வந்ததுக்கப்புறம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வடிகட்டியில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் மீதியும் எல்லாத்தையும் வறுத்துடலாம். இருக்கிறதுலே செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த மிக்சரு. இப்போ நிலக்கடலை, இது வந்து பச்சை நிலக்கடலை, இதையும் அதே போல் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இது போல் வறுக்கும்போது சின்ன சின்ன பொருளாக இருக்கிறதுனால நம்ம அரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே கருகாது. எண்ணெயும் ஈஸியாக வடிகட்டிக்கலாம். இது போல் வச்சு வறுத்தோம்னா இந்த நிலக்கடலை நல்லா பொரிஞ்சு வெடிக்கும். வெடித்து கொஞ்சம் கலர் மாறினோன்னா எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நல்லா தோல்லாம் வெடித்து வெளியில் போகும். அதை பிரிஞ்சு வரும் அந்த நிலக்கடலையிலேருந்து. அது மாதிரி வரும்போது நம்ம எடுத்துருவோம். எடுத்து எண்ணெயை வடிச்சிட்டு மறுபடியும் இதே போல் வச்சு அவலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிப்போம். அவளும் வந்து பொரியும் போது நிறைய வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இது கெட்டியவல், லேஸ் அவல் போட்டால் கருகிரும், கெட்டியவல் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுவும் கொஞ்சம் போட்டோன்னே எவ்வளோ வந்துருச்சு பொரிஞ்சு. அதே போல் எண்ணெயை வடிச்சிட்டு மீதி இருக்க அவளையும் வறுத்து எடுத்துடலாம். அவள் வறுத்து முடிச்சிட்டு அதே எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா பொரித்து எடுத்துடணும். இதெல்லாம் ஒன்றுன்னா நம்ம அரைக்கும் போது சீக்கிரம் கருகிரும். இது போல் வைக்கும்போது ஒரே மாதிரி எல்லாம் வரவிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பொட்டுக்கல்லையும் போட்டாச்சு. பொட்டுக்கல்லை நல்லா கரகரப்பாக இருக்குது, அதனால் அப்படியே போட்டாச்சு. இப்போ உப்பு, பெருங்காயம், வரமிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கு. இதை நல்லா கலக்கிட்டு நம்ம மிக்சரில் சேர்த்தணும். இப்படி நல்லா ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்புக்கு வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கலக்கி விடணும். இப்போ அந்த மிக்சரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.